பள்ளியில் இப்பொழுது சிறப்பான பட்டிமன்றம் ஒன்று நடைபெற உள்ளது. எந்த தலைப்பில் இந்த பட்டிமன்றத்தை நடத்தலாம் என பல தேடல்கள் பல ஆய்வுகளுக்கு ஒரு தலைப்பு நமக்கு கிடைத்துள்ளது. கல்வியில் பிள்ளாடிகள் பெண் குழந்தைகளா ஆண் குழந்தைகளா என்பதுதான். கல்வியில் சேர்ந்தவங்க நாங்களாக என கூற வருகிறார் ஜெயஸ்ரீ. அன்றடந்து செல்லாமலை போல் உள்ள மாணவர்களே, சித்திரத்தை வரைந்ததை செல்லாமலை போல் என்றுமே வாழாமல் எங்களை ஆக்குதிறன் ஊக்குதிறன் வழிநடத்தி செல்லும் ஆசிரியர்களே, எங்களின் மிகச்சிறந்த அறிவுற்றான நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் பேச வந்துள்ள தலைப்பில் கல்வியில் சிறந்தவர் பெண்மை என்பது. எங்க பக்கம் பாரதியார், பாரதிதாசன் போன்ற ஆண் கவிஞர்கள் இருக்காங்க. அவங்களே பெண்களை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க. பாரதியார் என்ன சொல்றாரு? ஓடி விளையாடு பாப்பான்னு தான் சொல்றாரு. ஆனா ஆண்களை தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதேன்னு தான் சொல்றாங்க. இது என்ன தெரிஞ்சு? ஆண் குழந்தைகள் சோம்பேறிகள் எப்ப பார்த்தாலும் தூங்குவாங்கன்னு நல்லா தெரியா. கடைசியாக ஒரு கவிதையுடன் நிறைவு செய்கிறேன். கல்விகளுக்கு மை தீட்டுவாள், கண்களாலேயே கட்டளையை விடுவாள், கம்பு தோசை மட்டுமா சுடுவாள், கம்பு சுற்றி வாள் வீசவும் செய்வாள், நாட்டிய நடனம் நளினமாய் ஆடுவாள், நாட்டையும் வீட்டையும் ஒன்றால் காப்பாள். அதனால் பெண்கள் கல்வியில் மட்டுமல்ல அனைத்திலும் ஆண்களை விட சிறந்தவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக ஆண்கள் தான் கல்வியை சேர்ந்தவர்கள் என கூற வருகிறார் நிக்கேல் செல்வன். ஆண்களை கல்வியை சேர்ந்தவர்கள் என்று பேச வந்துள்ளேன். அதாவது பாரதிதாசன் எல்லா பெண்களையும் ஊக்குவித்தனர். அது உண்மைதான். எதனால் ஊக்குவித்தனர்? பெண்கள் படிப்பவர்கள் பின்னணியவர். ஆனால் ஆண்கள் அப்பாக காலத்தில் சொல்ல பாரதிதாசன் சொல்றாரு, கல்வியில்லாத பெண்கள் கலந்துள்ள ஆண்கள் என்று சொல்றாரே, யாரும் சுரண்டாமலே ஓடுவதும் எதையும் குறைக்காமலே தேடுவதும் தான் ஆண்களின் வாழ்க்கை. ஊருக்கு 90% ஆண் மாணவர்கள் முழு மதிப்பெண் எடுத்துட்டாங்க. கம்பர், வள்ளுவர், கபிலர், பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், பள்ளிகளில் கூட ஒரே ஒரு பெண் ஆண்கள் தான் இருக்காங்க. கல்வியில் எங்குமே சிறந்தவர்கள் ஆண்களை என்று கூறி விடுகிறேன். நன்றி. அடுத்ததாக பெண்கள் தான் கல்வியில் சிறந்தவர்கள் என கூற அடுத்த மொழி வராங்க. ஒரே ஒரு பெண் ஆனால் அது நமக்கு கெத்தா இல்லை.